ස්ත්‍රී ශුද්ධවන්තයන්ගේද යේසුස් වහන්සේගේද වේද සාක්ෂිකයන්ගේද ලෙයින් මත්වී සිටිනම දුටිමි. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்க கண்டேன். මේක කවුරු ගැනද ඔය කතා කරන්නේ? இது யாரை குறித்து பேசுகின்றது? ශුද්ධවන්තයන්ගේ කියලා කියනකොට பரிசுத்தவான்களின் என்று சொல்லும் பொழுது පරණ ගිවිසුමේ ජීවත් වෙලා හිටපු ශුද්ධවන්තයින් அதாவது பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் කී දෙනෙක්ව කී දහක් ඝාතනය වුණාද දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්? தேவனுக்காக எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? වැඩිය ඕන්නේ அதிகம் தேவையில்லை. ආහබ් ජෙසබෙල්ගේ පාලනය කාලය තුල ஆகாப் யெசபேலுடைய ஆட்சி காலத்திலே මතකද දහස් ගණනින් ප්‍රොපේතවරුන්ව ඔය ජෙසබෙල් ඝාතනය කරා. ஞாபகம் உண்டா? ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளை யெசபேல் கொலை செய்தாள். එක රාජාවලිය 17 18 19 ஒன்று ராஜாக்கள் 17 18 19 ඒ තමයි අර ශුද්ධවන්තයින් කියලා තියෙන්නේ. அதுதான் அந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සාක්ෂිකාරයන් කියන්නේ කවුද? இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகள் என்று சொல்வது ඒ யார்? කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ වේද සාක්ෂිකාරයන්. கிறிஸ்துவின் இயேசுவினுடைய இரத்த சாட்சிகள். පළවෙනි එක්කෙනා ස්තේෆන්. முதலாம் நபர் ஸ்தேவான். එදා පටන් අදටත් යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මැරෙන අය ඉන්නවා ලෝකේ විවිධ රටවල් වල. அன்று தொடக்கம் இன்று வரையிலே உலகம் எங்கிலும் அவருக்காய் இரத்த சாட்சிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். මේ වගේ පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයින්ද යේසුස් වහන්සේගේ වේද සාක්ෂිකාරයින්වද ඝාතනය කරපෝ ඒ ආත්මය பாபிலோன் ஆத்மே. இப்படியாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த சாட்சிகளை கொலை செய்தவள் பாபிலோனிய இந்த மத ரீதியான ஆவி. දැන් මොනවද දන්නවද ආත්මය කරන්නේ? இப்பொழுது அந்த ஆவி என்ன செய்கிறது? තුන් ආකාරයෙන් ක්‍රියා කරනවා. மூன்று விதங்களிலே கிரியை செய்கிறது. ජෙසබෙල් හැටියට ක්‍රියා කරනවා. யெசபேலாக கிரியை செய்கிறது. ඒ ගැන දැනගන්න ඕන නම් මගේ ජෙසබෙල් කියන දේශනාව අහන්න. அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய யெசபேல் என்ற பிரசங்கத்தை கேளுங்கள். දෙවෙනි එක අන්තික්‍රිස්තුස්ගේ ආත්මය හැටියට ක්‍රියා කරනවා. இரண்டாவதாக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியாக செயல்படுகிறது. ඒකට මම දීපු නම තමයි ජෙරබෝම්ගේ ආත්මය. அதற்கு நான் கொடுத்த பேர் தான் ஜெரபோமினுடைய ஆவி. ඒ ගැන දැනගන්න ඕන නම් YouTube එකේ පාස්ටර් තුෂාර ඒ ගැන උගන්වලා තියෙනවා ඒක ළඟට බලන්න. அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பாஸ்டர் துஷாரா யூடியூப்ல அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். තුන්වෙනි එක මම ළඟදිම උගන්වන්න යනවා. மூன்றாவது குறித்து நான் வரும் நாட்களில் கற்றுக் கொடுக்க போகிறேன். මරණේ පාතාලයේ ආත්මය. மரண பாதாளத்தின் ஆவி. දැන් යක්ෂයා ජෙසබෙල් හැටියට ක්‍රියා කරලා පෙරදිලා. யெசபேலாக பிசாசு கிரியை செய்து தோற்று போனான். ජෙරබෝම්ගේ ආත්මය හැටියට අන්තික්‍රිස්තුස්ගේ ආත්මය හැටියට වැඩ කරලා පෙරදිලා. ஜெரபோமினுடைய அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியாக செயல்பட்டு தோற்று போனான். දැන් මොනවද දන්නවද ඕන වෙලා තියෙන්නේ? இப்பொழுது என்ன அவனுக்கு தேவையாக இருக்கிறது? මරණය. மரணம். මේ මම ජර්මනි වල ඉන්නකොට இப்பொழுது நான் මම දැන් ජර්මනි වල ඉන්නකොට இருக்கின்ற பொழுது නත්තල් දවසේ நத்தார் பண்டிகை நாளிலே අපි සභාවට යන්න ලෑස්ති වෙනවා. நாம் சபைக்கு போக ஆயத்தமானோம். අන්න ක්‍රිස්තියානි කොල්ලෙක් අවුරුදු 21ක කොල්ලෙක් සිය දිවි නසාගෙන මැරුණා. அதாவது 21 வயதுடைய கிறிஸ்தவ வாலிபன் தற்கொலை செய்து கொண்டு மரித்தான். අද ඒක තමයි යක්ෂයාට ඕන වෙලා තියෙන්නේ. அதுதான் இன்றைக்கு பிசாசுக்கு தேவையா හොඳ இருக்கிறது. හොඳ පාස්ටර්ලා நல்ல நல்ல போதகர்கள் දැන් ඒගොල්ලන්ට මැරෙන්න ඕනේ. ஓ நான் இப்பொழுது மரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். හොඳ දේවදාසයින් நல்ல நல்ல தேவ ஊழியர்கள் ඒගොල්ලන්ට දැන් මැරෙන්න ඕනේ. அவர்களுக்கு இப்பொழுது சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். දේවදාසයින්ගේ දූවරු පුත්තු தேவ ஊழியருடைய மகள்மார் ඒගොල්ලන්ට දැන් ජීවිතේ එපා වෙනවා. அவருடைய வாழ்க்கை இப்பொழுது வெறுத்து போயிருக்கிறது. කලකිරෙනවා. அவர்கள் வெறுத்து போயிருக்கிறது. මැරෙන්න ඕනේ. சாக வேண்டும். අද ක්‍රිස්තියානි අය මේ මං කතා කරන්නේ ලෝකයා ගැන නෙවෙයි. நான் உலகத்தாரை குறித்து பேசவில்லை. අද ක්‍රිස්තියානි සභාව තුලට මරණේ ආත්මය යක්ෂයා යවලා තියෙනවා. இன்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே சபைக்குள்ளே மரணத்தின் ஆவியை பிசாசு அனுப்பி இருக்கிறார். අපිත් අපේ අම්මලා තාත්තලා ඇර ගන්නවා දැකලා තියෙනවා. நாங்களும் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய அம்மா அப்பா சண்டை பிடித்திருக்கிறதை. කවදාවත් අපිට ඇහිලා නැහැ. හොඳ ඒවා ඇහිලා තියෙනවා. நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். මෙයා අරයට බනිනවා අරයා මෙයාට බනිනවා. இவர் அவரை ஏசுவார் அவர் இவரை ஏசுவார். මම ඔයගොල්ලෝ මේ පාස්ටර් රාජා දන්නවා මං කවුරු ගැනද කතා කරන්න කියලා. பாஸ்டர் ராஜாவுக்கு தெரியும் நான் யாரை குறித்து பேசுகிறேன் என்று. මගේ අම්මා තාත්තා ඇර ගන්නේවා මම අහගෙන ඉඳලා තියෙනවා පොඩි කාලේ ඉඳන්. என்னுடைய அம்மா அப்பா சண்டை பிடிக்கிறதை நான் சின்ன வயதிலே கேட்டிருக்கிறேன். ඔයගොල්ලෝ හිතන්න එපා නිකන් අහන්නේ ඩාர்ලින් I love you too. ඒ වගේ මම ඩැඩි කෙනෙක් මට හිටියා කියලා. நீங்க நினைக்க கூடாது எங்களுடைய அம்மா அப்பா அதே டார்லிங் I love you I love you too என்று சொன்ன அம்மா அப்பா இருந்தாங்கன்னு நினைக்க கூடாது. මගේ තාත්තා වැඩි අපේ අම්මට බනින්න නැත්තේ එකම හේතුවක් නිසා. என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை அதிகமா ஏசாத ஒரே ஒரு காரணம் உண்டு. මොකද පොඩ්ඩක් සැරට තාත්තා කතා කරනකොට අම්මා දොර මුල්ලට යනවා.
என்னுடைய அப்பா அம்மாவை அதிகமா ஏசுகிற பொழுது அம்மா கதவடிக்கு போவார், ගේනවා තුවක්කුව. துப்பாக்கியை கொண்டு வருவார். දැන් අපේ අම්මා කියන්නේ එයාගේම අයියට වෙඩි තියලා තියෙනවා. என்ற அம்மா சொல்லுவார், அவருடைய சொந்த அண்ணனுக்கே வெடி வைத்திருக்கிறார். අවුරුද්දක බබා හැටියට මම අපේ අම්මත් එක්ක බෝගම්බර හිරේ ඉඳලා තියෙනවා. ஒரு வயது குழந்தையாக நான் போகம்பரி சிறைச்சாலை அம்மாவோடு இருந்தேன். මට අපේ අයියට නේද පාස්තරාජ අපිට අපේ අම්මා ඔයාට අපිට එහෙම එන්න කියනකොට ලස්සන නම් කියලා තමයි අපිට එන්නේ කියන්නේ. பாசராஜாவுக்கு தெரியும், எங்களை பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அழகான பேர் சொல்லி அப்பா அப்பா கூப்பிடுவாங்க. පුතේ එන්න තේ බොන්න மகனே வாங்கோ தேநீர் குடியுங்கோ, ඒක තියෙනවා. அது இருக்கும். පුතා කියන එකට කලින් එකක් දාලා ගේ පුතා වරෙන් තේ බොන්න. மகனே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு முன்பு ஒரு அடைமொழி கொடுத்து தான் அழைப்பார்கள். මං කියන එක හරිනේ. நான் சொல்றது சரியா பாச? හැබැයි මං අහලා නැහැ. කවදාවත් මං අහලා නැහැ. ஆனா ஒரு நாள் நான் கேட்டதில்லை, අපේ අම්මා කියනවා මම මැරෙන්නම්. ஓ என் அம்மா ஒரு நாள் சொன்ன கேட்டதில்லை, இப்படி நான் சாக போகிறேன். මං අහලා තියෙනවා මම මරනවා. நான் கேட்டிருக்கேன், உன்னை கொல்லுவேன் என்று சொன்னதை கேட்டிருக்கேன். මම මැරෙන්නම් කියලා අපේ අම්මා කියලා මං අහලා නැහැ. நான் சாவேன் என்று சொல்லுகிறது அம்மா சொன்னதை நான் கேட்டதில்லை. අපේ තාත්තා කියලා අහලා තියෙනවා මම. அப்பா சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். රේල් පාරේ ගෙනියලා කෝච්චිය උඹේ බෙල්ල තියනවා. ட்ரெயின் ரோட்டில கொண்டு போய் ட்ரெயின் கொண்ட தலையை அப்படியே வப்பன். මම කියලා මගේ බෙල්ල තියනවා කියලා අපේ තාත්තා කියලා මං අහලා නැහැ. நான் போய் என் தலையை ட்ரெயின்ல வப்பன் அப்பா சொன்னதை கேட்டது கிடையாது. මායි අයියයි අද හොඳ යාළුවෝ. அண்ணாவும் நானும் இப்பொழுது நல்ல நண்பர்கள். අපි හැදෙනකොට මම උඹව මරනවා කියලාගෙන තමයි මං හැදුනේ. நான் வளரும் பொழுது அவனை பார்த்து உன்னை கொல்லு வேண்டாம், அப்படித்தான் வளர்ந்தோம். එයා උඹව මරනවා කියලාගෙන තමයි එයා හැදුනේ. அவன் என்ன சொல்லுவான், உன்னை கொல்லு வேண்டாம், இப்படி சொல்லித்தான் வளர்ந்தோம். මම හිතන්නේ ඕගොල්ලෝ පොඩ්ඩක් කල්පනා කරලා බැලුවොත් நான் நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ඉස්සර එහෙම තමයි. முன்பு அப்படித்தான். හැබැයි දැන් ஆனா இப்ப පොඩ්ඩක් අම්මා බැන්නාම கொஞ்சம் அம்மா ஏசினா දුව කියනවා මම මැරෙන්නම්. மகள் சொல்ல நான் சாகுறேன். දුව වෙලාවට කන්න නැති වුණාම மகள் கொஞ்ச நேரம் சாப்பிடாம விட்டா අම්මා කියනවා அம்மா சொல்றான், උඹ කන්නේ මම මැරෙන දාට උඹ දන්නවා. நீ சாப்பிட வேண்டிய, நான் சாகுற நாள் உனக்கு தெரியும். තාත්තා පුතාට කියනවා அப்பா மகனுக்கு சொல்றான், ඕම ඉන්නට වැඩිය ජොබ් එකක් හොයපන්කො නරියා. இப்படி இருக்கிற பார்க்க நிறைய போய் ஒரு ஜொப்ப தேடு. මම මැරුණා නම් ඇතිනේ උඹට පුතා. நான் செத்து போனா உனக்கு நல்லது தானே. එතකොට තාත්තා කියනවා அப்பா சொல்லுவார், උඹ වැදුවට උඹ නෙමෙයි මැරෙන්නේ මම මැරෙන්නම්. உண்ட பெத்ததுக்கு நீ அல்ல நான் தான் சாகணும். හස්බන්ඩ් බැන්නම වයිෆ්ට මැරෙන්න ඕනේ. වයිෆ් කියන දේ අහපු නැති වුණාම හස්බන්ඩ්ට මැරෙන්න ඕනේ. ஹஸ்பண்ட் ஏசினா வைஃப் சாக நினைக்கிறான், வைஃப் ஏசினா ஹஸ்பண்ட் சாக நினைக்கிறான். දැන් හැම එකට පාස්ටර් බැන්නම ඇදහිලි වන්තෙන්ට මැරෙන්න ඕනේ. பாஸ்டர் ஏசினா விசுவாசிக்கு சாக நினைக்குது. ඇදහිලි වන්තයා පල්ලියට ආවේ නැහැ කිව්වම පාස්ටර්ට මැරෙන්න ඕනේ. விசுவாசி சபைக்கு வராம விட்டதோ பாஸ்டருக்கு சாகணும் என்று நினைக்குது. නෑ පොඩ්ඩක් අපි hina වෙනවා. நாங்க சிரிக்கிறோம். හැබැයි මේක නෙවෙයිද අද වෙලා තියෙන්නේ. இதுவல்லவா இன்றைக்கு நடந்திருப்பது. ඕගොල්ලෝ මන් තරම් එඩිතර නම් நீங்க என்ன போல தைரியசாலியா இருந்தால் ඕගොල්ලෝ කියයි நீங்களும் சொல்லுவீங்க, මෙහෙත් එච්චරයි පාස්ටර්. இங்கேயும் அவ்வளவுதான் பாஸ்டர். මේ හැම එකටම දැන් මැරෙන්න හදිස්සි. எல்லாருக்குமே சாக அவசரம். මිත්‍රෝනේ ඕගොල්ලෝ හිතන්න එපා මේවා කලකිරීම. அன்பான நண்பர்களே, நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வெறுப்பு. හිතන්න එපා මේක කම්පනය. நீங்க நினைக்க வேண்டாம் இது அதிர்ச்சி, මන අලුත්තම් ඩිප්‍රෙෂන්. மன அழுத்தம். ඇයි ඒ කාලේ උන්ට ඩිප්‍රෙෂන් තිබුණේ නැද්ද? அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கு இல்லையோ? ඉස්සර කම්පනය තියෙනකොට අනිත් එකව මරන්න හැදුවා. முதல் ஒருவன் ஏசினா மற்றவனுக்கு தான் கொல்ல வருது. දැන් කම්පනය නිසා තමන්වම මැරෙන්න හදනවා. இப்ப அதிர்ச்சி வந்தா மன அழுத்தம் வந்தா தன்னையே கொல்ல முயற்சிக்கிறான். කම්පනය ඉස්සරත් තිබුණා අදත් තියෙනවා. முன்பும் அதிர்ச்சி இருந்தது, மன அழுத்தம் இருந்தது. සල්ලි නැතිකම් ඉස්සරත් තිබුණා අදත් තිබුණා. பணம் இல்லாத பிரச்சனை முன்பும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ගෑනුන්ගේ කට ඉස්සරත් වැහෙන්නේ නැහැ, දැනුත් වැහෙන්නේ නැහැ, මතු කාලෙත් වැහෙන්නේ නැහැ. பொம்பளைகளுடைய வாய் முன்பு மூடவில்லை, இப்பொழுது மூடவில்லை, எதிர்காலத்தில் மூடாது. හස්බන්ඩ්ලා හිතුවා නම් ඕගොල්ලන්ගේ වයිෆ් ඕනවට වැඩිය ඕගොල්ලන්ට කතා කරනවා කියලා same to you from Adam ඉඳන් අද වෙනකම්. புருஷர் கணவன்மாரே, நீங்க நினைச்சா என்னுடைய மனுஷன் வாய் மூடுதல்னா அன்பானவர்களை நற்செய்தி ஆதாம் முதல் இன்று வரை அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை. ඒ වගේ කට දැක්කද අර සර්පයා එක ප්‍රශ්නයයි ඇහුවේ. ஏவாளுடைய வாயை தெரியுமா?
அந்த சர்ப்பத்தில் ஒரு கேள்வி தான் கேட்டான். මේ මොකක් හරි කන්න එපා කිව්වත් යනවා. தேவன் ஏதாவது சாப்பிட வேணாம்னு சொன்னாரோ? පුදන්න නැත. අයියෝ අර ගහ අම්මෝ ඒක කන්න එපා. ළඟට යන්න එපා. අල්ලන්න එපා කියලා ඉඳා අම්මා මේ කියන්නේ. அச்சோ அதை சொன்னாரா? ஆண்டு அது போ, அந்த மரத்துட்டு போவான்னு சொன்னார். சாப்பிட வேணாம் சொன்னார். சாப்பிட செத்து போ இப்படி எல்லாம் சொன்னாருன்னு சொன்னார். ඒ නිසා බ්‍රදර්ස් ඔයගොල්ලෝ දවස් 40ක් නෙවෙයි දවස් 400 නොකානොබී निराहार ඉඳලා යාඥා කරත් උත්තර නොලැබෙන්න එකම යාඥාව තමයි ඔබගේ භාර්යාවගේ කට වැහෙන එක. அன்பான சகோதரர்களே, நீங்கள் 40 நாள் அல்ல 400 நாள் இருந்து ராத்திரி பகலாய் சாப்பிடாமல் உண்ணாமல் குடிக்காமல் இருந்து ஜெபி என்று ஜெபித்தாலும் வராத ஒரே பதிலுள்ள ஜெபம் உங்களுடைய மனைவியினுடைய வாய் மூடாது. ඒ නිසා දැන් හස්බන්ඩ්ලා කියන්න එපා. මගේ පිටනේවා දන්නේ නැහැ පාස්ටර්. நீங்க இப்ப பாஷா எந்த பொம்பளை பத்தி உங்களுக்கு தெரியாது. නෑ මගේ පීඩනය ගැන. எந்த மன அழுத்தம் எந்த உபத்திரம் உங்களுக்கு தெரியாது. ඉක්මනටම දෙවියන් වහන්සේ මාව ගන්න ඕනේ. சீக்கிரமா என் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ඊට පස්සේ වයිෆ් වෙනවා. அப்புறம் மனுஷி வருவா. පාස්ටර් මාව ගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. என்ன எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவர். එතකොට එයාට පෙන්වන්න ඕනේ දෙවියන් වහන්සේ මම නැත්තම් කොහොමද ජීවිතේ කියලා. அப்ப ஆண்டவர் காட்டணும் அவருக்கு நான் இல்லாட்ட எப்படி அவர் வாழ்வார் என்று. ඉතින් දෙයියා පෙන්වන්න උම නැහැ ඌ තව එකෙක් අරගෙන යයි. காட்ட தேவையில்ல, அவன் இன்னொன்னு எடுத்துட்டு வாழ்வான். අද සෙකන්ඩ් හෑන්ඩ් හස්බන්ඩ්ලා පස්සේ එන්න ගෑනු ඕන තරම් ඉන්නවා. இன்றைக்கு ரெண்டாம் தரம் யூஸ் பண்ணி ஹஸ்பண்ட் எடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ළමයි ඉඳන් කියනවා. பிள்ளைகள் இருந்து சொல்றாங்க. මම නැත්තම් තමයි මගේ අම්මා තාත්තා මම නැති වෙලා පෙන්වන්න ඕනේ මගේ අම්මා තාත්තට. நான் இல்லாம போய் பார்க்க வேண்டும், காட்ட வேண்டும் என்று அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் என்று. දුවේ පුතේ மகனே උඹ නැතුව උඹේ අම්මා අප්පච්චි හිටිය කාලයක්. நீ இல்லாம உண்ட அம்மா அப்பா நீடிய காலம் வாழ்வார்கள். උඹලා ඉපදුනායින් පස්සේ නෙවෙයි උඹලගේ අම්මා අප්පච්චි බැන්දේ. நீ பிறந்த பிறகு அவர்கள் திருமணம் முடித்தது. උඹලා නැතුව උන් හිටියා. நீங்க இல்லாம அவர்கள் வாழ்ந்தார்கள். මැරිලා පෙන්වන්න එපා. நீ செத்து காண்பிக்க வேண்டும். අම්මලා තාත්තලා ඒගොල්ලෝ මැරිලා ළමයාට පෙන්වන්න හදනවා අම්මා තාත්තා නැති ජීවිතේ කොහොමද කියලා. அம்மா அப்பா செத்து பிள்ளைக்கு காட்ட முயற்சிக்கிறார்கள். அம்மா அப்பா இல்லாம பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்கிறார்கள். සභාව තුල මරණේ පාතාලේ ආත්මේ ඇවිල්ලා. இன்றைக்கு சபைக்குள்ளே மரண பாதாளத்தின் ஆவி வந்திருக்கிறது. අදින් පස්සේ இன்றைக்கு பின்பு මේ දේශනාව අහන එක්කෙනෙක්වත් இந்த பிரசங்கத்தை கேட்கும் ஒருவராவது මරණය ගැන කතා කරන්න එපා. மரணத்தை குறித்து பேசக்கூடாது. බයිබලයේ කියලා තියෙනවා. வேதம் சொல்லி இருக்கிறது මරණයයි ජීවනයයි කටේ තියෙන්නේ කියලා. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. අපි අද පසුතැවෙන්න ඕනේ. இன்று நாம் மனம் திரும்ப வேண்டும். ඔයගොල්ලෝ හින්දාටම මෙතන ඉඳන් දේශනා කරන මම මාර ශුද්ධවන්තයෙක් කියලා. நீங்க நினைக்க கூடாது இங்கிருந்து மொழிபெயர்க்கிறது நான் மா பரிசுத்தவான் என்று. මේ දවස් කීපයකට කලින් මම මාචිට කිව්වා මම මැරුණා නම් තමයි උඹට තේරෙන්නේ சில කියලා. நாட்களுக்கு முன்னதாக பாஸ்டர் சார் பேசியிருந்தார். நான் செத்தாத்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னேன். අපි පසුතැවෙන්න ඕනේ. நாம் மனம் திரும்ப வேண்டும். ආය මරණය ගැන කතා කරන්න හොඳ නැහැ. இதை குறித்து இனிமேல் நான் பேசக்கூடாது. අපි පාස්ටර්ලා වුණත් பாஸ்டர் மாரா இருந்தாலும் අපි කවුරු වුණත් මරණය ගැන අපි කතා කරනකොට මරණේ පාතාලයේ ආත්මයට අපි ඉඩ දෙනවා. யாராவது மரணத்தை குறித்து பேசுகிறது மரண பாதாளத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். ඒ නිසා මරණේ පාතාලයේ ආත්මය තමයි ඕක කියන එක මතක තියාගන්න. ஆகவே மரண பாதாளத்தின் ஆவி தான் இதெல்லாம் இன்றைக்கு செய்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது.